ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3.3 ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷனல் அப்படின்னாவே எந்த டிபிஎம்எஸ் சிஸ்டம் வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி மேனிபுலேட் பண்ணுதோ அது எல்லாமே வந்து ஆர்டிபிஎம்எஸ் அப்படி சொல்லலாம். ஸோ அங்கே பாருங்கள், எனி டேட்டாபேஸ் whose logical organization is based on relational data model is known as relational database. So relational data model அப்படின்னா டேபிள் ஸ்ட்ரக்சரில் டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய மாடல். Okay, a DBMS that manages the relational database is known as RDBMS system அப்படி சொல்கிறாங்க. RDBMS is basis for SQL and for all modern database systems like MySQL, Oracle. ஸோ MySQL, Oracle, Microsoft Access எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த RDBMS கான்செப்ட் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமஸ் ஆனதுமே இதான் கூட MySQL, Oracle, Microsoft Access தான் மோஸ்ட் ஆஃப் த டிபிஎம்எஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த பேசிக் RDBMS கான்செப்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் டேட்டாபேஸ். ஸோ என்னென்ன கான்செப்ட் இருக்கும் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது டேபிள், டப்புள்ஸ், அட்ரிபியூட்ஸ், ஸ்கீமா அண்ட் கீ விச் ஆர் டிஸ்கஸ் இன் RDBMS ஜார்கன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எல்லா RDBMSலையும் இந்த ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ RDBMS ஜார்கன்ஸ் பாருங்கள். டேட்டாபேஸ் ஃபஸ்ட்டு, the most popular relational database is MySQL. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆனது MySQL சொல்கிறாங்க. இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் SQL database. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் தெரியும், இது வந்து காப்பிரைட் கிடையாது, நம்ம யாருன்னா இது வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டிங் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ விண்டோஸ், லினக்ஸ், மேக் எல்லா ஓஎஸ்லையுமே சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு RDBMS தான் MySQL சொல்கிறாங்க. த அதர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அவைலபிள்ஸ் ஆர் Oracle, MS SQL. ஸோ MySQL ஃபேமஸ்ஸே ஓப்பன் சோர்ஸ் சொல்கிறாங்க, எல்லா பிளாட்ஃபார்ம் ஒர்க்காக சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் Oracle, MySQL இது எல்லாமே ஃபேமஸாக சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் RDBMSனாவே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி. ஸோ நிறையா வந்து RDBMS தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸான MySQL, Oracle, MS SQL எல்லாமே வந்து இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. ரப்பஸ்ட் டிரான்சாக்ஷன் சப்போர்ட் சொல்கிறாங்க. ஈஸி மேனேஜ்மெண்ட், காஸ்ட் வந்து கம்மி, மேனேஜ்மெண்ட் ஈஸி. ஸோ ரப்பஸ்ட் டிரான்சாக்ஷன், ஸோ இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. டேபிள். ஸோ அடுத்த டேபிள்ங்கிற வேர்டு பாருங்கள். ஸோ இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல், டேபிள் இஸ் டிஃபைன்ட் as the collection of data organized in terms of rows and columns. நம்ம டேபிள்னாவே தெரியும், ரோஸ் அண்ட் காலம்ஸில் இப்படி இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம டேபிள் சொல்லுவோம். அதான் ரிலேஷனல் அப்படி சொல்கிறாங்க. டேபிள் இஸ் அ சிம்பிள் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ நம்ம டேபிள் தான் நம்ம ரிலேஷன்ஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ ட்ரூ ரிலேஷன்ஸில் வந்து டூப்ளிகேட் இருக்காது, ஆனால் நம்ம டேபிளில் வந்து இந்த ரிலேஷனில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ டேபிள் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஐடி, நேம், ஏஜ், சேலரி. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ், த கனெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் which creates the table சொல்லாமா. ஸோ டேபிளில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் காலம் அப்படிங்கிற வேர்ட் பாருங்கள். டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் காலம், ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, இப்படி நம்ம சொன்னோம்னா இது ரோ, இப்படி வந்தோம்னா இது காலம், நமக்கு தெரியும். ஓகே, டேபிள் கேன் பி டிவைட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காலம்ஸ். ஸோ தனித்தனியாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், சேலரி ஒரு காலம். ஸோ 4 காலமாக பிரிக்கிறோம். ஓகே, ஈச் காலம் இஸ் நோன் அஸ் அட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த வேர்டு பார்த்துக்கோங்க. காலம்ஸ்க்கு வேறு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ். டேபிளுக்கு வேறு பேர் என்னென்னு பார்த்தோன்னா ரிலேஷன். ஓகே, attributes. In the employee table, 4 attributes are available, namely ID, name, age and salary. So the மேல இருக்கு. The attributes is defined in a table to hold values of same type of values தான் attributes ஸ்டே பண்ணிக்கும். ஐடினா ஒன்று ஐடியா இருக்கு, நேம்னா நேமா இருக்கு, அலெக்ஸ், திவ்யா, துளசி. ஏஜ்னா 26, 25, 28 ஏஜ் மட்டும் இருக்கு. சேலரினா சேலரி மட்டும் இருக்கு. ஸோ சேம் டைப் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் இந்த அட்ரிபியூட் சொல்கிறாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் an attribute domain அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த attribute domain, இப்போ சேலரிங்கிறது அந்த வேல்யூஸ்க்கான டொமைன், சேலரிங்கிறது attribute domain, ஏஜிங் டொமைன் சொல்கிறாங்க. இந்த எம்ப்ளாயி டேபிள், the name field will hold only characters, not the numbers in it. ஓகே, நேம்னா நேம் மட்டும் இருக்கும், ஏஜ்னா ஏஜ் மட்டும் இருக்கும் சொல்கிறாங்க. The vertical entity in a table is known as attribute or column. வெர்டிக்கல்னு எது? ஸோ இதான் வெர்டிக்கல், இப்படி மேலே கீழே போடுறது தான் வெர்டிக்கல். ஸோ the vertical entity in a table is called as நமக்கு வந்து attribute or column அப்படிங்கிறாங்க. சேம் டைப் ஆஃப் டேட்டா வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது attribute domain அப்படி சொல்கிறாங்க. அதை நெக்ஸ்ட் பாருங்க, ரோ. a single entry in a table is called row. ஸோ என்ட்ரிங்கிறது இந்த மாதிரி ஒரே ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கிறது தான் நமக்கு வந்து ரோ ஆர் ரெக்கார்ட் ஆர் டப்புள். ஸோ ரோ, ரெக்கார்ட், டப்புள் எப்படின்னு சொல்லலாம்.
Set of related data are represented in a row or tuple. The horizontal entity in a table is known as record or row. So the horizontal entity. Set of related data ID 1, our name வந்து Alex, our age வந்து 26, salary 20,000. ஸோ நமக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் என்டிட்டி இதுதான் வந்து ரோ ஆர் டப்புள் ஆர் ரெக்கார்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வெர்டிக்கல் என்டிட்டினா காலம் ஆர் அட்ரிபியூட், ஹரிசாண்டல் என்டிட்டி அப்படின்னா ரோ ரெக்கார்ட் ஆர் டப்புள் அப்படி சொல்லலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கீ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கீ அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். The candidate key that is chosen to perform the identification task is called the primary key and any other keys are alternative keys. ஸோ கீஸ் அப்படின்னாவே மொத்தமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக கீஸை வந்து பிரைமரி கீ ஆல்டர்னேட்டிவ் கீ சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிளில் நிறைய கீஸ் இருக்கலாம், அதில் ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க் பண்ணக்கூடிய கீயை வந்து பிரைமரி கீ அப்படிங்கிறாங்க, மற்ற கீஸை வந்து ஆல்டர்னேட்டிவ் கீஸ் அப்படி சொல்கிறாங்க. எவ்ரி டப்புள் மஸ்ட் ஹேவ் பை டெஃபினிஷன் a unique value for its primary key. ஒவ்வொரு டப்புள்னா ஒவ்வொரு ரோவ்லையும் யூனிக் அந்த பிரைமரி கீ பார்த்தா யூனிக் வேல்யூ இருக்கும். ஸோ இது ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க் யூனிக்காக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஃபோன் நம்பர் ஆதார் இருக்கட்டும், ஃபோன் நம்பர் இருக்கட்டும், ஐடி நம்பர், எம்ப்ளாயி ஐடி, இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கேண்டிடேட் கீ அப்படி சொல்லலாம். அதில் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறத பிரைமரி கீயாக வச்சுக்கலாம். மற்ற ஆதார் நம்பர், மற்ற ஃபோன் நம்பர் இதெல்லாத்தையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கீ சொல்லலாம். எல்லாமே ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க் தான். அதில் ஒரு கீ வந்து பிரைமரி கீ, ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க் பண்ணுறது பிரைமரி கீ சொல்கிறாங்க. ஸோ கேண்டிடேட் கீஸ் அப்படின்னாவே எல்லாமே வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் தான். அதில் ஒரு கீயை பிரைமரி கீயாக வச்சுக்கிறோம், மற்ற கீஸ் எல்லாத்தையுமே ஆல்டர்னேட்டிவ் கீஸாக வச்சுக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. பிரைமரி கீ விச் இஸ் காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட் இஸ் கால்ட் அ காம்போசிட் பிரைமரி கீ. ஸோ 2-3 ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி ஒரு பிரைமரி கீ, அதாவது டேட் ஆஃப் பர்த்தையும் அவனோட நேமையும் வச்சுக்கிட்டு ஒரு பிரைமரி கீயை செட் பண்ணுறோம் அப்படின்னா அதை காம்போசிட் பிரைமரி கீ. 2 காலமை ஒரே ஒரு காலமை வந்து நம்ம ஐடென்டிஃபை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து பிரைமரி கீன்னு சொல்கிறோம். 2 காலமை வச்சு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம காம்போசிட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் காம்போசிட் பிரைமரி கீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேமையும் ஏஜையும் வந்து நம்ம பிரைமரிக்கு வச்சுக்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கிளாஸில் அருண் 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் ஒரே இனிஷியல் கேன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே கே அருண். அப்போ நேமை மட்டும் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணுவோம், டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கலாம். ஸோ இவன் டேட் ஆஃப் பர்த் இது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி 2 காலம்ஸை வந்து நம்ம வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம்னா, ஒரு டப்பில் ஒரு ரோவை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதை காம்போசிட் பிரைமரி கீ அப்படிங்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபாரின் கீ. இங்கே பாருங்கள் 2 டேபிள் இருக்குது. ஃபஸ்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கோர்ஸ் ஐடி இருக்குது. அங்கே நான் ஃபஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறதும் ஒரு கீ தான், பிரைமரி கீ தான். கோர்ஸ் ஐடிங்கிறது பிரைமரி கீ தான். ஒரு டேபிள் 2 கீ இருந்துச்சுன்னா அது காம்போசிட் பிரைமரி கீ அப்படிலாம் பார்த்தோம். ஸோ அந்த ஃபஸ்ட் டேபிள் இருக்கிற கோர்ஸ் ஐடி பாருங்கள், செகண்ட் டேபிளில் கீயாக இருக்குது, பிரைமரி கீயாக இருக்குது கோர்ஸ் ஐடி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது தான் ஃபாரின் கீ அப்படி சொல்கிறோம். ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய கீ பிரைமரி கீ, இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய பிரைமரி கீயாக வந்துச்சு அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் 2க்கும் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஃபாரின் கீ அப்படிங்கிறோம். ஸோ இந்த ஃபாரின் கீ வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஃபாரின் கீ வந்து சேமாக கூட இருக்கலாம், அதே மாதிரி இல்லாட்டி நல்லா கூட இருக்கலாம். ஃபாரின் கீங்கிறது இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய பிரைமரி கீ இந்த டேபிளுக்கு பிரைமரி கீ வர்றது தான் ஃபாரின் கீ அப்படி சொல்லலாமா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் கோர்ஸ் ஐடி அப்படிங்கிறது ஃபாரின் கீ, அது டேபிள் ஏலேருந்து டேபிள் பிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபாரின் கீ பாருங்கள். ஃபாரின் கீ இஸ் எ காப்பி ஆஃப் பிரைமரி கீ that has been exported from one relation into another to represent the existence of a relationship between them. ஸோ நமக்கு ரிலேஷன் அப்படின்னா சொன்னோம், டேபிள்னு சொன்னோம். ஸோ ஹேஸ் பின் எக்ஸ்போர்ட்டட் சொல்கிறாங்க. ஸோ ஒரு டேபிள் இன்னொரு டேபிளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. காப்பி ஆஃப் அ பிரைமரி கீ அப்படி சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் இஃப் அ பிரைமரி கீ இஸ் அ காம்போசிட். காம்போசிட்னா 2 இருக்கிறது. மேலே நம்ம பார்த்த டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடி 2 பார்த்தீங்கன்னா காம்போசிட் பிரைமரி கீ. தென் ஸோ இஸ் த அங்கே அப்போ என்னாகும், அதில் ஒரு கீ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்னொரு டேபிளுக்கு ஃபாரின் கீ எடுத்துக்கலாம். ஃபாரின் கீ வேல்யூஸ் டோன்ட் ஹாவ் டு பி யூனிக். ஸோ நார்மலி பிரைமரி கீ பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கும். ஒரு ரோவில் ஒரு நம்பர் ஒரே ஒரு கீ தான் யூனிக்காக ஒரு ரெக்கார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான்
பிரைமரி கீ யூஸ் பண்ணுறோம். பட் ஃபாரின் கீ வந்து யூனிக்காக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஃபாரின் கீஸ் கேன் ஆல்சோ பி நல், நல்லாவும் இருக்கலாம் ஃபாரின் கீ. ஏ காம்போசிட் ஃபாரின் கீ கேனாட் ஹேவ் சம் அட்ரிபியூட்ஸ் நல் ஆர் அதர்ஸ் நான் நல். ஸோ காம்போசிட் ஃபாரின் கீ அப்படின்னா ஒரு டேபிளில் இருந்து, அதாவது வெவ்வேறு டேபிளில் இருந்து இல்லை ஒரு டேபிளில் இருந்து வரக்கூடிய 2 பிரைமரி கீ ஒரே டேபிளுக்கு வரும். ஸோ அதுதான் காம்போசிட் ஃபாரின் கீ அப்படி சொல்கிறோம். ஸோ அது வந்து நல்லவோ இல்லை நாட் நல்லவோ இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அது நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து கோர்ஸ் ஐடி மட்டும்தான் அடுத்த டேபிளுக்கு வந்துச்சா, ஸ்டூடெண்ட் ஐடியும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதான் காம்போசிட் ஃபாரின் கீ அப்படி சொல்கிறோம். ஸோ அது நல்லாவோ நாட் நல்லாவோ இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சூப்பர் கீ. ஒரு டேபிளில் எந்த காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணதோ அதெல்லாமே சூப்பர் கீ அப்படி சொல்லலாம். ஸோ அதை கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அதை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணவே கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் ஒரு சூப்பர் கீ போட்டிருக்காங்க, நேம் சொல்கிறாங்க, அடுத்து ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க, 3மே சூப்பர் கீ சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இங்கே வந்து நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கீ சொல்கிறாங்க. இந்த கேண்டிடேட் கீலேருந்து ஏதாவது ஒரு கீ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், அது வந்து நம்ம சூப்பர் கீ அப்படிங்கிறோம். இங்கே பாருங்கள் சூப்பர் கீழே பாருங்கள், an attribute or group of attributes which is sufficient to distinguish every tuple in the relation from every other is known as a super key. ஸோ டிஸ்டிங்கிஷ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற எல்லாமே சூப்பர் கீன்னு சொல்கிறாங்க. ஈச் சூப்பர் கீ இஸ் கால்ட் அஸ் கேண்டிடேட் கீன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கீயுமே கேண்டிடேட் கீன்னு சொல்கிறோம். A candidate key is selected from the set of super keys. Okay. While selecting the candidate key, redundant attributes should not be taken. ஸோ கேண்டிடேட் கீ செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், டூப்ளிகேட் அட்ரிபியூட்ஸ் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. த கேண்டிடேட் கீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ மினிமல் சூப்பர் கீ. ஸோ கேண்டிடேட் கீ இன்னொரு பேர் என்ன, மினிமல் சூப்பர் கீ அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒரு டேபிளில் 1 or more கீஸ் அட்ரிபியூட்ஸ் சூப்பர் கீஸ் இருக்கலாம். சூப்பர் கீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் இல்லாமல் அந்த டிஸ்டிங்கஸ் ஒவ்வொரு டப்புலையும் டிஸ்டிங்கஸ் பண்ணி காட்டுற எல்லாமே என்னது சூப்பர் கீ தான் சொல்கிறாங்க. அந்த சூப்பர் கீலேருந்து ஒரு கீயை தான் நம்ம கேண்டிடேட் கீயாக சூஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. கேண்டிடேட் கீ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோல் நம்பரை வந்து கேண்டிடேட் கீயாக வச்சுக்கலாம், ஆனால் ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம். ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம். எப்போ வச்சுக்க முடியாதுன்னா ட்வின்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் 2 பேருக்கும் ஒரே நம்பர் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அங்கே டூப்ளிகேட் வரும். சரியா? ஸோ அந்த நம்ம சூப்பர் கீங்கிறது அதில் டூப்ளிகேட்டில் வரலாம் அது, ஆனால் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணோம். பட் கேண்டிடேட் கீ சூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து யூனிக்னஸ் இருக்குன்னு, அந்த ரிடண்டன்ட் டேட்டா வரக்கூடாது அதான் சொல்கிறாங்க. அந்த கேண்டிடேட் கீ இன்னொரு பேர் மினிமல் சூப்பர் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் காம்போசிட் கீ பாருங்கள். எ கீ வித் மோர் தென் 1 attribute டு ஐடென்டிஃபை ரோஸ் யூனிக்லி இஸ் கால்ட் காம்போசிட் கீ. ஸோ ஒரே டேபிளில் 2-3 அட்ரிபியூட்டை வச்சு தான் ஒரு ரோ யூனிக் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை காம்போசிட் கீ அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் காம்பவுண்ட் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் காம்போசிட் கீ, நேம் ஏஜ் ரெண்டும் சேர்ந்து தான் ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அப்போ நேம் ஏஜ் ரெண்டு அட்ரிபியூட்டும் சேர்ந்து ஒரு கீயை வந்து ஒரு ரோ ஐடென்டிஃபை பண்ணுது யூனிக்கா அப்படின்னா அதை காம்போசிட் கீ. இதை காம்பவுண்ட் கீ அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா 2 காலம் இருக்கனால. ஸோ கீஸை பொறுத்த வரைக்கும் கீஸ் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஒவ்வொரு டப்புலையும் டிஸ்டிங்கஸ் பண்ணி இன்னொரு டப்புளோட டிஸ்டிங்கஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டக்கூடிய எல்லாமே நம்ம சூப்பர் கீ அப்படின்னு சொல்கிறோம். அந்த சூப்பர் கீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சூப்பர் கீ டேபிளில் இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு கீ வந்து நம்ம கேண்டிடேட் கீ அப்படி சொல்கிறோம். மற்ற கீஸை வந்து நம்ம ஆல்டர்னேட் கீஸ் அப்படி சொல்கிறோம். தென் ஃபாரின் கீஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேறு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு கீ வந்து இந்த டேபிளில் வந்து கேண்டிடேட் கீ வந்து இந்த டேபிளில் வந்து ஒரு கீயாக இருந்துச்சு, இன்னொரு டேபிளில் கீயாக இருக்க போகுது அப்படின்னா அதை வந்து ஃபாரின் கீ அப்படி சொல்கிறோம். தென் காம்போசிட் கீ பார்த்தோம் அப்படின்னா 2-3 ஆட்ரிபியூட் சேர்ந்து ஒரு ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை காம்போசிட் கீ அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இஆர் மாடல் பார்க்கலாம். ஸோ இஆர் மாடல் பாருங்கள். ஜென்ரலி வி யூஸ் அன் இஆர் மாடல் டு நோ த கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் திஸ் மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் அ கலெக்ஷன் ஆஃப் ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ். ஸோ வந்து டேட்டாபேஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த இஆர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. வேர் ஈச் ஆஃப் தீஸ் என்டிட்டிஸ் வில் பி இன்டர்கனெக்டட் வித் ஈச் அதர் வித் கண்டிஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ். தட் இஸ் ஒன் என்டிட்டி இஸ் டிபெண்டட் வித் அனதர் என்டிட்டி. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஆர் மாடலிங் பேசிக் கான்செப்ட் பாருங்கள். 3 சொல்கிறாங்க. என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப், அட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ். இது 3 தான் இஆர் மாடலிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இந்த 3 கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஆர் டயக்ராம் அண்ட் இஆர் மாடலை வந்து நம்ம கிரியேட் பண்ணால் சொல்கிறாங்க யூஸ் பண்ணி.
ஸோ இதை யூஸ் பண்ணிட்டோம், இஆர் மாடலோ யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இஆர் டயக்ராம் வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து அந்த டேட்டா பேஸோட என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப் பாருங்கள். ஸோ இது வந்து an entity can be anything, a real world object or animation which is easily identifiable by anyone, even by a common man சொல்கிறாங்க. ஸோ ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் தான் என்டிட்டின்னு சொல்கிறாங்க, என்டிட்டி டைப்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா எம்ப்ளாயி, மேனேஜர் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறவர் ஒரு எம்ப்ளாயின்னு வச்சு ஒரு என்டிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒவ்வொரு என்டிட்டிக்கும் தனியான ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் கிளாஸு, செக்ஷன், அவங்க என்ன குரூப், அவங்களோட அட்ரஸ், இதெல்லாம் அவங்களோட அட்ரிபியூட்ஸ். ஸோ ஒவ்வொரு என்டிட்டிக்குமே அவங்களுக்கு இண்டிவிஜுவலான அட்ரிபியூட்ஸ் இருக்கும். என்டிட்டி அப்படின்னா த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட், அதான் என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப் சொல்லலாமா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி பாருங்கள். ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி அண்ட் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸில் அந்த ஸ்கீமாவில் எந்த என்டிட்டியும் பேஸ் பண்ணி இருக்காது சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் என்டிட்டி இஸ் த ஒன் which does not depend on any other entity on the schema or database, and a strong entity will have a primary key with it. ஸோ மேலே எம்ப்ளாயி வச்சுக்கோங்களேன், இப்போ மேனேஜர் வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஒரு எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த என்டிட்டிக்கு ஒரு யூனிக் ஐடி இருந்துச்சு, பிரைமரி கீ இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் என்டிட்டி. அது எந்த என்டிட்டி கூடயும் டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராங் என்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. It is represented by one rectangle. In the above example, it is a strong entity because it has a primary key. என்ன பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடி. ஏன்னா எம்ப்ளாய்க்கு தனியாக ஐடி இருக்கும், மேனேஜர் தனியாக ஐடி இருக்கும். ஸோ மற்ற யாரையும் அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, அந்த என்டிட்டி இருக்காது. ஸோ அது வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ரெக்டாங்கிள்ஸ் ஷேப் சொல்லலாமா? அது வீக் என்டிட்டி பாருங்க, கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு என்டிட்டியாக பேஸ் பண்ணியிருக்கோம். வீக் என்டிட்டி இஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர் என்டிட்டிஸ் அண்ட் இட் டஸ் நாட் ஹேவ் எனி பிரைமரி கீ லைக் த ஸ்ட்ராங். ஸோ வீக் என்டிட்டி அப்படின்னா அதர் என்டிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் அது என்னது பிரைமரிக்கு இருக்காது சொல்கிறாங்க. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை டபுள் ரெக்டாங்கிள் சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே மார்க்ஸ் இஸ் த வீக் என்டிட்டி அண்ட் தேர் ஆர் நோ யூனிக் ஐடி ஆர் பிரைமரி கீ. மார்க்கில் பாருங்களேன், எக்ஸாம் எல்லாரும் எழுத போகிறாங்க, சப்ஜெக்ட்டு எல்லாரும் ஒரே சப்ஜெக்ட் எழுத போகிறாங்க. பாஸாக ஃபெயிலாக நிறைய பேர் பாஸாக நிறைய பேர் ஃபெயில் ஆகலாம், எதுவுமே யூனிக்னஸ் கிடையாதுங்க. ஸோ இந்த மார்க்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக் என்டிட்டி. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு, ரைட்டா? ஸோ ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்குன்னா இது வீக் என்டிட்டி. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ரெக்டாங்கிள், இட் இஸ் ரெப்ரசன்ட் டபுள் ரெக்டாங்கிள் போட்டுருக்கணும் வீக் என்டிட்டிக்கு. வீக் என்டிட்டினா அதர் என்டிட்டியை பேஸ் பண்ணியிருக்கும், அங்கே பிரைமரிக்கு இருக்காது. ஓகேவா? இங்கே எக்ஸாம்பிள் மார்க் அப்படி சொல்கிறாங்க. தென் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் பாருங்கள். இன்ஸ்டன்சஸ் ஆர் த வேல்யூஸ் ஃபார் த என்டிட்டி. ஸோ என்டிட்டியோட வேல்யூஸ், இப்போ நேம் அப்படின்னா அருண், அஜய், அதுதான் வந்து என்டிட்டி இன்ஸ்டன்ஸ், வேல்யூ ஆஃப் த என்டிட்டி சொல்கிறாங்க. இஃப் யூ கன்சிடர் அனிமல்ஸ் அஸ் த என்டிட்டி, தர் இன்ஸ்டன்சஸ் வில் பி டாக், கேட், கவ் எட்ஸெட்ரா. ஸோ an entity instance denoted the category values of the given entity. பாருங்க, ஹியூமன் அப்படின்னா மேல் ஃபீல், அனிமல்ஸ் அப்படின்னா டாக், கேட், லைன், ஜாப் இன்ஜினியர், டாக்டர், லாயர், ஆக்டர்ஸ் அஜித், விஜய், விக்ரம், எலக்ட்ரானிக்ஸ், லேப்டாப், மொபைல்ஸ். ஸோ தான் இந்த என்டிட்டியோட வேல்யூஸ் தான் இன்ஸ்டன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது மூணு தான் பேசிக் கான்செப்ட்ஸு. என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப் அப்படிங்கிறது ஸ்ட்ராங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டில் 3 டைப்ஸ் என்னென்ன? என்டிட்டியில் 3 டைப்ஸ், ஸ்ட்ராங், வீக், இன்ஸ்டன்ஸு. ஸ்ட்ராங்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இது வந்து எந்த என்டிட்டியும் பேஸ் பண்ணியிருக்காது, தனியாக பிரைமரிக்கு இருக்கும். வீக்குங்கிறது அந்த என்டிட்டியை பேஸ் பண்ணியிருக்கோம், அங்கே பிரைமரிக்கு இருக்காது, அது வீக், டபுள் ரெக்டாங்கிள் போட்டிருப்பாங்க. என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த என்டிட்டியோட வேல்யூஸ் தான் இன்ஸ்டன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அட்ரிபியூட்ஸ் பாருங்கள். an attribute is the information about that entity. ஸோ என்டிட்டினா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் என்டிட்டின்னு சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் அட்ரிபியூட்டுங்கிறாங்க. ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், கிளாஸ், பிளட் குரூப், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், இதுதான் வந்து அட்ரிபியூட். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் அபவுட் த என்டிட்டி சொல்கிறாங்க. இட் வில் டிஸ்கிரைப், qualify, quantify, classify and specify an entity. Okay, an attribute will always have a single value. ஒரு attributeல single value இருக்கும். That value can be a number. So ஒரு attribute ஃபுல்லாக நம்பராக இருக்கலாம், இல்லை கேரக்டராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஸோ சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும் சொல்கிறாங்க.
டைப்ஸ் பாருங்கள், கீ ஆட்ரிபியூட், சிம்பிள் ஆட்ரிபியூட், காம்போசிட் ஆட்ரிபியூட், சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட், மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட், இதெல்லாம் டைப்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ ஆட்ரிபியூட் பாருங்க. ஜென்ரலி a key attribute describes a unique characteristic of an entity. So the simple attributes can't be separated. இந்த எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன். எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்து என்டிட்டி, அதுக்கு நேம் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு அதை மட்டும் வச்சுக்கோங்க, அட்ரிபியூட் வச்சுக்கோங்களேன். ஸோ இதை செப்பரேட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை இங்கே வந்து மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை சேலரின்னு வச்சுக்கோங்களேன். சேலரிங்கிறது ஒரே ஒரு அட்ரிபியூட் தான் இருக்கும், செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நம்ம கீ ஆட்ரிபியூட் அப்படிங்க, செப்பரேட் பண்ண மாட்டோம் கீ ஆட்ரிபியூட்டு. இங்கே வந்து இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேர்க்காம நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம், இதை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நேம்ங்கிறது ஒரு கீ ஆட்ரிபியூட். இதே காம்போசிட் ஆட்ரிபியூட் கீழே போட்டிருக்காங்க பாருங்க. The composite attribute can be subdivided into simple attributes without changing the meaning. இப்போ நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இப்போ நேம் ரெண்டாக பிரிக்கிறோம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு. அதில் மீனிங்கை வந்து எந்த மீனிங் மாறாது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர், லாஸ்ட் நேம் வரப்போகுது. ஸோ இது எந்த மீனிங் மாற போகிறது இல்லை, நேமோட மீனிங். ஒரு ஆட்ரிபியூட்டை சப்டிவைட் பண்ணுறோம், அது வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மீனிங் அப்படின்னா அதுதான் காம்போசிட் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும், மல்டி வேல்யூ இருக்க முடியாது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா ஏஜ் இருக்கா, ஏஜ் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு ஏஜ் தான் இருக்க முடியும். ரோல் நம்பர் ஒரு ரோல் நம்பர் தான் இருக்க முடியும். டேட் ஆஃப் பர்த் ஒரு டேட் ஆஃப் பர்த் தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அதான் சிங்கிள் வேல்யூ ஆட்ரிபியூட். இங்கே பாருங்க, a single value attribute contains only one value for the attribute and they don't have multiple number of values. ஸோ அதான் சொல்கிறாங்க, மல்டிபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அங்கே இருக்க முடியாது, அதான் சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட் சொல்லலாமா? ஓகே. பர்சன் டேட் ஆஃப் பர்த், அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பர்சனுக்கு டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான் இருக்கும், சிங்கிள் வேல்யூடு தான் சொல்லலாம். தென் மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே ஆப்போசிட் சொல்லலாம். அங்கே பாருங்கள், டிகிரி அப்படின்னா ஒருத்தர் எத்தனை டிகிரி என்ன படிச்சிருக்கலாம். அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட்டு நிறையா பேங்க்கில் வச்சுருக்கலாம். அப்போது ஒரு அட்ரிபியூட்டுக்கு நிறையா வேல்யூஸ் இருந்துச்சு, மல்டிபிள் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதான் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் சொல்கிறோம். பாருங்கள், மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் ஹேஸ் மோர் தென் ஒன் வேல்யூ ஃபார் தட் பர்டிகுலர் அட்ரிபியூட். ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி, a person can hold n number of degrees, so it's a multi-valued attribute சொல்லலாமா? ஓகே ஓகே. டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். கீ அட்ரிபியூட்னா யூனிக் கேரக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். தட் மீன்ஸ் நம்ம ரோல் நம்பர், ஒரு எம்ப்ளாயி இருக்கானா எம்ப்ளாயோட ரோல் நம்பர், எம்ப்ளாயி ஐடி நம்பர், இதெல்லாம் வந்து நம்ம யூனிக் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அது கீ அட்ரிபியூட். சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னா செப்பரேட் பண்ண மாட்டோம். இங்கே வந்து எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு சொல்கிறது செப்பரேட் பண்ணாமல் இருந்தால் நேம் சேலரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சிம்பிள் அட்ரிபியூட் சொல்கிறோம். காம்போசிட் அப்படின்னா அது ரெண்டாக பிரித்தாலும் மீனிங் மாறாது, அதை ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அது சொல்கிறோம். தென் சிங்கிள் வேல்யூட்னா ஒரு அட்ரிபியூட்டுக்கு ஒரே வேல்யூ தர முடியும் அப்படின்னா அது வந்து சிங்கிள் வேல்யூட் சொல்கிறோம். மல்டி வேல்யூட் அப்படின்னா ஒரு அட்ரிபியூட்டுக்கு நிறைய வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா அது மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். ஓகே, அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ் பார்க்கணும். தேர்டு கான்செப்ட் வந்து ரிலேஷன்ஷிப் டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், 1-to-1 ரிலேஷன் டைப்ஸ் பாருங்கள். 3 டைப்ஸ் சொல்கிறாங்க. 1-to-1, 1-to-many, many-to-many. ஸோ 1-to-1 பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த 1:1 அப்படின்னு சொல்லலாம். 1-to-1 அப்படின்னு சொல்கிறது. ஸோ 2 டேபிள் இருக்குன்னா ஏன்னு ஒரு டேபிள், பின்னு ஒரு டேபிள் வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கக்கூடிய என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த பிங்கிற டேபிளோட என்டிட்டி இன்ஸ்டன்ஸோட மட்டும், இங்கே இருக்க ஒரு என்டிட்டி இங்கே இருக்க ஒரு என்டிட்டியோட மட்டும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அதை 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி பி டேபிளும் ஏ டேபிளோட ஒரே ஒரு என்டிட்டியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம 1-to-1 சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து என்ன ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார், டிரைவர். ஸோ ஒரு கார், இந்த காரை இந்த டிரைவர் ஓட்டுவார். இந்த அதான் டிரைவர் ஒரு காரு, அப்போ ஒரு காரை ஒரு டிரைவர் ஓட்டுறாரு. அது எக்ஸாம்பிள் சொல்லலாம். 1-to-1 ஒரு கார் ஒரு டிரைவர் தான் இருக்க முடியும், ஒரு டிரைவர் ஒரு கார் தான் ஓட்ட முடியும். ஸோ அதான் 1-to-1 ரிலேஷன்ஷிப். இது ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். தென் 1-to-many பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இங்கே 1:n சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டேபிள் ஏழு இருக்கக்கூடிய அந்த என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் பியில் நிறையா என்டிட்டிக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அது 1-to-many அப்படி சொல்கிறோம். அதே many-to-many பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஏழு இருக்கக்கூடிய என்டிட்டி
டேபிள் பியில் நிறைய என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி டேபிள் பியில் என்டிட்டி டேபிள் ஏவோட நிறைய என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை மெனி டு மெனி அப்படி சொல்கிறாங்க. அது M:N அப்படின்னு சொல்கிறோம் அதை. ஸோ இன் ரியாலிட்டி 1-to-1 are in less usage, where 1-to-many and many-to-many are commonly used சொல்கிறாங்க. However, in relational database many-to-many are converted into 1-to-many சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன் டேட்டாபேஸில் many-to-manyங்கிற கான்செப்ட் வந்து 1-to-many நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த தேர்டு கான்செப்ட். ரிலேஷன்ஷிப் டைப்ஸ் 1-to-1. டேபிள் ஏல இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி டேபிள் பியில் இருக்கிற என்டிட்டியோட மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அதே மாதிரி தான் டேபிள் பி இருக்க என்டிட்டி டேபிள் இருக்கிற ஒரு என்டிட்டியோட மட்டும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அதை 1-to-1. 1-to-many அப்படிங்கிறது 1:n அப்படி சொல்கிறோம் அந்த சிம்பிள். அப்போ டேபிள் ஏல இருக்கிற என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் டேபிள் பியில் இருக்கக்கூடிய நிறையா என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அது வந்து என்டிட்டி 1-to-many சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட். கஸ்டமருங்கிற ஒரு டேபிள் ஏல கஸ்டமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டேபிள் பியில் நிறையா ப்ராடக்ட் வாங்குவார். அப்போ இது 1-to-many சொல்லலாம். அடுத்து many-to-many பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள்லையுமே நிறையா இன்ஸ்டன்ஸ் வந்து நிறைய என்டிட்டிஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கோர்சஸ் அது எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ ஒரு காலேஜில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா கோர்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்லையுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ இப்படி சொல்லலாம், அதை ரிலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து many-to-many அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 3.5.1 ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், அந்த வேல்யூஸ் தான். என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் மாதிரி ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸை சொல்கிறது வேல்யூஸ் சொல்லலாம். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஒர்க்ஸ் ஃபார் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா ஒர்க்ஸ் ஃபார் கம்பெனி இந்த மாதிரி சொல்கிறது எக்ஸாம்பிள் கொடுங்க. ஒர்க்ஸ் ஃபார் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயி என்டிட்டி அண்ட் த டிபார்ட்மெண்ட் என்டிட்டி. தென் Ram works for computer science department. Shyam works for electrical department, etc. Are the relationship instances of the relationship works for. So works for அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதோட இன்ஸ்டன்ஸ் என்ன, அந்த ராம் அண்டு சிஎஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பாருங்கள். டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். The number of entity types involved is known as the degree of relationship. ஓகே, எத்தனை என்டிட்டி டைப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது 1 யூனரி, 2 பைனரி, 3 டெர்னரி தெரியும். எக்ஸாம்பிள், an employee of an organization act as a manager of few others. It is also connects one entity to itself as a loop. So manager of is unary. So manager of அப்படிங்கிறது unary ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வருவாங்க. ஒர்க்ஸ் ஃபார் எங்கே டிபார்ட்மெண்ட் வரும், எம்ப்ளாயி வரும். ஸோ அது வந்து இது பைனரி ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. இஃப் அ கஸ்டமர் பர்ச்சேஸ் அன் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நிறையா வரும். கஸ்டமருங்கிறது நிறையா இருப்பாங்க, பர்ச்சேஸ் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெர்னரி ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கார்டினலிட்டி. ஸோ கார்டினலிட்டி பாருங்கள். It is defined as the number of items that must be included in a relationship. So number of entities. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை என்டிட்டிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கார்டினாலிட்டி அப்படிங்கிறாங்க. கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். டிரைவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 என்டிட்டி வருது, பர்சன் அண்ட் வெஹிக்கிள். ஸோ பர்சன் டிரைவ்ஸ் வெஹிக்கிள். இங்கே டிரைவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு. என்டிட்டி பார்த்தீங்கன்னா 2 என்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கார்டினாலிட்டி அப்படி சொல்கிறாங்க. இங்கே 2 என்டிட்டிஸ் வருது, பர்சன் வெஹிக்கிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ரிலேஷன்ஷிப் சொல்லாத. இந்த எபோ எக்ஸாம்பிள் வி ஹாவ் 2 entities, person and vehicle. If we consider a person driving vehicle, then we have 1-to-1 relationship between person and vehicle. See if we can 3.10. இங்கே பாருங்க, student register courses. So student register courses. சரி, கீழே விட்டுற பாருங்க, இங்கே விட்டு பாருங்க. சரி, இங்கே கஸ்டமர் பிளேசஸ் ஆர்டர். ஸோ இந்த எபோ எக்ஸாம்பிள் கஸ்டமர் பிளேசஸ் த ஆர்டர் இஸ் 1-to-many ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு கஸ்டமர் கேன் பிளேஸ் மெனி ஆர்டர்ஸ். ஸோ அதான் 1-to-n அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கஸ்டமர் நிறைய ஆர்டர் அப்படிங்கிறது
இங்கே வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்க சொல்கிறாங்க கார்டினாலிட்டி. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் கோர்சஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கோர்சஸ் இருக்கும். இது மெனி டு மெனி அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கார்டினாலிட்டி அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை என்டிட்டியை இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் கார்டினாலிட்டி. அது 1 to 1 இருக்கலாம், 1 to many இருக்கலாம், இல்லை மெனி டு மெனியாக கூட இருக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ ER டயக்ராம் பாருங்கள் 3.6. ER diagram presents data visually on how they are related to each other. This model follows separate notations for representing data into entities, attributes and relationship between the entities. ஸோ இங்கே வந்து ஒரு விஷுவலாக ஒரு வியூ கொடுக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் நோட்டேஷன் இருக்குது. என்டிட்டினா ஒரு நோட்டேஷன், அட்ரிபியூட்ஸ்னா ஒரு நோட்டேஷன் இருக்குது, ரிலேஷன்ஷிப் தனி நோட்டேஷன் இருக்குது. ஸோ அதுதான் என்னென்னு பார்க்கலாம். ER மாடலிங் டயக்ராம் பாருங்கள். Entities, attributes and relationship forms the components of ER diagram and the defined symbols and shapes are summarized below. ஸோ என்னென்னு பாருங்களேன். ஸ்ட்ராங் என்டிட்டி நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங் என்டிட்டினா சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ராங்கை பற்றி பார்த்தோமா. ஸ்ட்ராங்னா என்ன? ஸோ எந்த என்டிட்டியும் பேஸ் பண்ணியிருக்காது. ஸ்ட்ராங் என்டிட்டி தனியாக ஒரு யூனிக் ஒரு பிரைமரி கீ இருக்கும். அதான் ஸ்ட்ராங் சொன்னோம். அது சிங்கிள் ரெக்டாங்குலர் பாக்ஸில் வருதான். அடுத்து என்டிட்டி வீக் பாருங்கள், டபுள் ரெக்டாங்கிளில் வரும்னு சொன்னாங்க. இது இன்னொரு என்டிட்டியை பேஸ் பண்ணியிருக்கோம், அங்கே பிரைமரி கீ இருக்கான்னு சொன்னாங்க. ஓகே, அடுத்த ரிலேஷன்ஷிப் பாருங்கள். ராம்பஸ் சிம்பிள் ஸ்ட்ராங். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இந்த இதில் என்ன 1 to 1 1 to many அப்படி சொல்கிற ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸ்ட்ராங் அப்படி சொல்கிறாங்க. பிட்வீன் என்டிட்டிஸ் வீக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா டபுள். இது நம்ம பார்க்கலைங்க. ஸோ வீக் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் இன்னொரு இதை பேஸ் பண்ணி இருக்கிறதா. இன்னொரு இங்கே பாருங்களேன், ஹோட்டல் ஹேஸ் ரூம். இந்த மாதிரி ரோம்பஸ், டபுள் ரோம்பஸ் வந்தால் வீக் ரிலேஷன்ஷிப் சொன்னோமா. ஸோ ஹோட்டலுங்கிறது என்டிட்டி, ரூம்ங்கிறது அது வந்து ஒரு வீக் என்டிட்டி. அந்த ரூம் அப்படிங்கிறதே வந்து ஹோட்டலோட ஒரு என்ன பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்னது வந்து வீக் ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்கிறோம். வீக் ரிலேஷன்ஷிப் வீக் அப்படி சொல்கிறது பாருங்கள். ஹோட்டல் ஹேஸ் ரூம்ஸ் அப்படின்ட்டுருக்கா. அந்த ரூமுங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும்? இந்த ஹோட்டலை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அட்ரிபியூட்ஸ் பாருங்கள். எலிப்ஸ் சிம்பிள் கனெக்டட் டு த என்டிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட் நிறைய அட்ரிபியூட்ஸ் நிறைய டைப் அட்ரிபியூட்ஸ் பார்த்துருக்கோம். கீ அட்ரிபியூட், சிங்கிள் வேல்யூ, மல்டி வேல்யூ, காம்போசிட் அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே இந்த எலிப்ஸ் ஷேப்பில் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து கீ அட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி. அண்டர்லைன் த அட்ரிபியூட் நேம் இன்சைட் த எலிப்ஸ். ஸோ கீ அட்ரிபியூட்னா அது யூனிக்காக வரக்கூடியது, ரோல் நம்பர் அந்த மாதிரி வரக்கூடியது தான் கீ அட்ரிபியூட்டு. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எலிப்ஸ்குள்ளே ஒரு அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. டிரைவ்டு அட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி டாட்டட் எலிப்ஸ் சொல்கிறாங்க. ஸோ டிரைவ்டு அப்படின்னா டாட்டட் எலிப்ஸ், எலிப்ஸ்க்குள்ள டாட்டட் எலிப்ஸ் வரும். மல்டி வேல்யூடு அப்படின்னா டபுள் எலிப்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ER டயக்ராம் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ பேரண்ட் பாருங்கள், ஸ்கூலுக்கும் பேரண்ட்டுக்கும் பாருங்கள். பேரண்ட்னா இங்கே வந்து பேரண்ட், ஸ்டூடெண்ட், டீச்சர், சப்ஜெக்ட், கிளாஸ், அட்மின் இதெல்லாமே என்டிட்டி. அந்த க்ரீன் கலர் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸு. பேரண்ட் தனியாக அட்ரிபியூட்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது, ஐடி நேம் இருக்குது. அந்த பிங்க் கலர் வரது எல்லாமே ரிலேஷன்ஷிப்பு. பேரண்ட்ஸ் ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பேரண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கலாம், அவங்களுக்கு தனியான நேம், ஐடி, பாஸ்வேர்டு இருக்கும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணுறாங்க எங்கன்னா அட்மின் ஆஃபீஸோட அட்மினில். ஸோ அட்மின் தனியாக அட்மின் ஐடி, அட்மின் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை, ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஆட் பண்ணுறாங்க. அட்மின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் பண்ணுறாங்க டீச்சர்ஸை. டீச்சர்ஸ் தனியாக வந்து ஐடி, நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். அவங்க டீச்சர்ஸ் அசைன்டு டு கிளாஸஸ் அசைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கிளாஸ் தனியாக வந்து என்னென்ன கிளாஸு, ஸோ அந்த எந்தெந்த கிளாஸ் போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேக்ஸ் கிளாஸ் பாருங்க, அப்படியே வந்து பாருங்கள். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை கூட ரொம்ப சிம்பிளாக அந்த டயக்ராம் வந்து நம்ம காமிக்குது. ரிலேஷன்ஷிப் என்ன என்டிட்டி, என்ன அட்ரிபியூட் அப்படிங்கிறது காமிக்குது. ஓகே, ஸோ அதான் இங்கே போட்டிருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ், அட்மின்ஸ் என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க மேலே பார்த்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 3.7 நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.